இன்னைக்கு நம்ம த ப்ராமிஸ் நெவர்லேண்ட் சீசன் 2 6th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம நார்மன் உயிரோட இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம எம்மாக்கெல்லாம் அப்படியே கையும் ஓடல காலும் ஓடல. உண்மையிலே இது நீதானா இல்ல ஏதாவது பேய் ஆகிது வந்திருக்கேடா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணத்தை எல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்கேன். அதுவே நம்ம ரே கிட்ட வந்தோடனே கண்ணத்திலே பொழிச்சுன்னு ஒண்ணு கொடுத்துட்டு முட்டா பயலே நல்ல வேலை உயிரோட இருக்கிற இல்லன்னு சொல்லி அப்படியே கண்ணுல ஆறா ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா நார்மன் அண்ட் எம்மா இவங்க ரெண்டு பேரும் உயிரை காப்பாத்தினா போதும், நம்ம உயிரை காப்பாத்தலாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சவன் தான் நம்ம ரே. சோ நார்மன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் அப்புறம் இப்ப திருப்பி உயிரோட இருக்கிறான்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆனந்தம். என்னடா அவனுங்க 3 பேரும் கட்டி பிடிச்சு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்களேன்னு பின்னாடி இருக்கிற 4 பேர் நினைப்பானுங்க. அவனுங்களும் ஹியூமன்ஸ் தான். அதுக்கப்புறம் நார்மனை பசங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்களா. அங்க இருக்கிற பசங்க எல்லாருக்கும் நார்மனை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி. நம்ம நார்மனுக்கும் பசங்களை பார்த்தோன்னே செம ஹாப்பி. பட் இருந்தாலும் ஏன் மிச்சம் இருக்கிறவங்க ஆளை காணோன்னு பார்க்கும்போது அப்ப எம்மா இந்த மாதிரி நாங்க ஃபீல் கிட்ட மத்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு அவனை பாத்துக்க சொல்லியிருந்திருக்கோம், திருப்பி போய் எல்லாரையும் காப்பாத்திட்டு வரணும்னு சொல்லும் போது பரவாயில்ல நல்லா யோசிச்சிருக்கீங்கன்ட்டு சரி அந்த பென்ல சில கோஆர்டினேட்ஸ் எல்லாம் இருந்துச்சுல அங்க போய் செக் பண்ணி பாத்தீங்களான்னு கேட்க நம்ம ரேவும் ஆமா நாங்க போனோம் ஒரு ஹைட் அவுட் இருந்துச்சு, பட் அதுக்குள்ள எங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடத்த வந்து வெடிக்க வச்சுட்டானுங்க. அது இருக்கட்டும் நீ எப்படியா உயிரோட இருக்கிறன்னு கில்டா கேட்க அப்ப நார்மன் அவனோட ஷர்ட்டை விளக்குறான். அவன் செஸ்ட்ல ஒரு சிம்பிள் ஒண்ணு இருக்கும், இந்த மாதிரி லாம்டான்னு இங்க ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டி ஒண்ணு இருக்காமா. நம்ம நார்மனா அன்னைக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்கல்ல, ஆக்சுவலி அவனை கூட்டிட்டு போனதுங்கிறது உணவாக்குறதுக்காக கிடையாது, இந்த லாம்டா அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் அவன் மேல இன்னும் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றதுக்காக தான். ஹியூமன்ஸும் டிமன்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரியான ரிசர்ச் எல்லாத்தையும் ஹியூமன்ஸ் மேல பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹை குவாலிட்டியான ஹியூமன்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக, அதுவும் அதிக லெவல்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நடக்குது. ஆனா இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னாலே அதுல சில சைடு எஃபெக்ட்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு அப்நார்மலான மசில் growth-ஆ இருக்கட்டும், இல்லனா அவங்களோட நர்வஸ் சிஸ்டம்ல ஏதாவது டேமேஜ் ஏற்படுறதா இருக்கட்டும், இல்லனா மொத்தமாவே அவங்க பாடி வந்து ஃபெயிலியர் ஆகிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கதான் செய்யுது. இதை கேட்ட ரேவுமே ஓ அதனால தான் உன் கூட வந்து ஏதோ ஒரு ஆள் அந்த டீமனை போட்டு தள்ளனானே அது அப்படிதான் முடிஞ்சிச்சான்னு கேட்க லைக்லி என் கூட வந்த எல்லாருமே அந்த லாம்டா அப்படிங்கிற அந்த ஃபெசிலிட்டில இருந்தவங்க தான். ஆனா என் மேல அவங்க அந்த ஃபுல் டெஸ்ட் அந்த ஃபுல் எக்ஸ்பெரிமெண்டா பண்றதுக்கு முன்னாடியே நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அந்த இடத்துல அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டில இந்த வில்லியம் இருக்கிறாருல, அந்த வில்லியமுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பாரு. ஆனா அவரோட உதவி மூலமா தான் அந்த லாம்டா அப்படிங்கிற அந்த ஃபெசிலிட்டியே அழிச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு உதவி பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் அந்த ஒரு நபர் தான் பார்த்தா அந்த சிஸ்டர் கொரனேக்கு அந்த ஒரு பெண்ணையுமே கொடுத்த ஒரு நபர். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே அந்த ஒரு நபரையும் போட்டு தள்ளிட்டாங்க. ஆனா இனிமேல் நம்ம எதை பத்தியும் கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த லாம்டா அப்படிங்கிற ரிசர்ச் ஃபெசிலிட்டில இருந்து சில ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் படிச்சேன். அந்த டாக்குமெண்ட்ஸை படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த டீமன்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா அழிக்கிறதுக்காக ஒரு மெடிசனை என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் நான் டீஜெனரேட் பண்ண போறேன்னு சொல்லுவான். ஏன்னா ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கும் போதும் எதுக்கு இந்த டீமன்ஸ் ஸ்பெஷலா ஹியூமன்ஸை வந்து செலக்ட் பண்ணி சாப்பிடணும், அதுவும் ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணி அதுல இருந்து எதுக்கு ஹியூமன்ஸ் அது சாப்பிடணும். ரொம்ப சிம்பிள், நம்மள மாதிரியான ஹியூமன்ஸை சாப்பிடுறது மூலமா தான் அந்த டீமன்ஸால ஒரு நார்மலான பிசிக்கையும் நார்மலான மென்டல் ஸ்டெபிலிட்டிலையும் இருக்க முடியும்னு சொல்றான். என்னன்னா மனித கறியை சாப்பிடாம இருந்தாங்க போது அந்த டீமன்ஸ் எல்லாம் திருப்பி ஏதோ ஒரு மிருகம் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும், சிந்திக்கிற தன்மையும் போயிடும். ஒன்ஸ் அவங்க எஸ்கேப் ஆனதுல இருந்தே இவங்க ஏகப்பட்ட வித்தியாசமான டீமன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. காட்டுக்குள்ள சம்பந்தமே இல்லாம ஓடிட்டு இருக்கிற மாதிரியான டீமன்ஸ் இருக்கும், அதினட்ல 2 கால்ல நடக்கிற மாதிரியான சில டீமன்ஸும் இருக்குது. அந்த 2 கால்ல நடக்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் நடத்துற மாதிரியான டீமன் இருக்குதுல்ல, அது எல்லாமே தன்னோட புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கிறதுக்காக புத்திசாலியா இருக்கிற குழந்தைங்களை சாப்பிடுறது மூலமா தான் அதோட அறிவுத்தன்மையை வளர்த்துக்குது. அதனால தான் மனிதர்களோட இந்த புத்திசாலித்தனத்தை இன்னுமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக சில எக்ஸ்பெரிமெண்ட்டுமே அவங்க பண்றாங்க. இதை கேட்ட பசங்க எல்லாம் அப்படின்னா மனிதர்களை சாப்பிடாம விட்டுருச்சுன்னா அந்த டீமன்ஸ் எல்லாம் யோசிக்காது, அது எல்லாமே காட்டுல இருக்கிற மிருகம் மாதிரி நம்மள ரொம்ப ஈஸியா வந்து அட்டாக் பண்ணிடுமான்னு கேட்க அதுக்கு ரே டீமன்ஸ் எல்லாம் முட்டாளாயிருச்சுன்னு வையன், அது எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டும் பட் இருந்தாலும் ஒரு புத்திசாலி ஹியூமன் முன்னாடி நிக்க முடியாதுன்னு சொல்லுவான். சோ நார்மனோட பிளானும் அதுதான். நார்மன் இப்போ ஒரு விதமான ஒரு மெடிசன் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கான். நாம அந்த மெடிசனை கொஞ்ச அளவுக்கு நாம ஒரு டீமன் மேல செலுத்தணும் அப்படின்னாலுமே அந்த டீமனால இனிமேல் தான் வாழ்க்கையிலேயே அந்த சிந்திக்கிற தன்மை அப்படிங்கறத அச்சீவ் பண்ணவே முடியாது. அப்படின்னா என்ன, இந்த மாதிரியான ஃபார்ம் நடத்தி அதுக்குள்ள குழந்தைங்களை வந்து பெத்தெடுத்து குழந்தைங்களை வளர்த்தி அப்படின்னு சொல்லி இது எதையும் அதுனால பண்ண முடியாது. இந்த மொத்த பிளானையுமே அந்த லாம்டா அப்படிங்கிற அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டியில இருக்கும்போது தான் நான் போட்டேன். ஈவன் எம்மா நீ அன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்குதா, இந்த ஆர்ஃபனேஜை விட்டு ஒன்ஸ் நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா ப்ராபபிலி வெளி உலகத்துல ஹியூமன்ஸே கிடையாது, வெறும் டீமன்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்படின்னாலும் மொத்த டீமன்ஸை அழிச்சிட்டு ஹியூமன்ஸ் நம்ம திருப்பியும் இந்த ஒரு சொசைட்டியை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொன்னேல, அதை தான் பண்ண போறோம். இனிமேல் இந்த உலகத்தையே நம்ம மாத்தி அமைக்க போறோம், இருக்கிற மொத்த டீமன்ஸையும் வந்து அழிச்சிட்டு ஒரு புது சொசைட்டியை உருவாக்க போறோம்னு சொல்ல பசங்க எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. ஈவன் அங்க இருக்கிற கில்டாவும் இது மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம எம்மாவோட முதுகுல இருக்கிற இவ்வளவு பெரிய பாரம், இந்த பசங்க எல்லாரையும் காப்பாத்தணுங்கிற பாரம் இறக்கி வைக்கப்படும் இல்லன்னு சொல்லி ஹாப்பி ஆகுறா. இருந்தாலும் நம்ம எம்மா
எம்மாவால முழுசா சந்தோஷப்பட முடியலங்கிறத ரே கவனிக்கிறான். இப்போதைக்கு நார்மனோட பிளான் என்னன்னா, நாளைக்கு காலையில இந்த டவுன்ல இருக்கிற மொத்த டீமன்ஸுமே வந்து நம்ம இந்த மெடிசனை யூஸ் பண்ணி மட்டையாக்கிடுறோம். அதுக்கப்புறம் இருக்கிற மத்த டீமன்ஸை மட்டையாக்கிடுறோம். அவ்வளவுதான். ஒன்ஸ் இந்த மிஷின் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல நல்லா ஸ்டே பண்ணலாம் சரியானு நார்மன் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் எங்க இருக்கிறான் அப்படிங்கிற மேட்டரை நம்ம எம்மா கிட்ட ஒரு நோட்ல எழுதி கொடுத்துட்டு கிளம்புறான். அன்னைக்கு நைட்டு எம்மா சோகமா நின்னுகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ரே வந்து நிப்பானா. ரே வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி லைக் நார்மன் உயிரோட இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னு எம்மா சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும் போது, ஆமா ஏன் உன்னால நார்மனோட பிளான கேட்டு முழுசா சந்தோஷப்பட முடியலன்னு ரே கேட்கும் போது அதுக்கு எம்மா கக்கீர்வா, இல்ல எனக்கு தெரியல, டீமன்ஸ் எல்லாமே நம்மள மாதிரி தானே, அதுக்கும் ஃபேமிலி எல்லாமே இருக்கும்ல, சோ அப்படி இருக்கக்குள்ள அந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா அழிக்கிறது அப்படிங்கிறது ஓகே ஃபைன், அந்த டீமன்ஸ் வந்து ஹியூமன்ஸை சாப்பிடணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, இருந்தாலும் அந்த டீமன்ஸ் எல்லாமே ஹியூமன்ஸை சாப்பிடாம நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஜாலியா பேசிட்டு சுமூகமா இருக்க முடியாதா, ஒருத்தர் வந்து அழிச்சுக்காம இருக்க முடியாதான்னு கேட்க அதுக்கு என்கிட்ட பதில் இல்லைன்னு சொல்லி அண்ணா அதை கேட்டோன்னு நம்ம எம்மா காண்டாயிருவா. ஏண்டாடே உங்ககிட்ட தான் பதில் இல்ல அப்படின்னா இருக்கிற தேவையெல்லாம் என் மண்டைக்குள்ள இருந்த கேள்வியை இப்ப வெளியே கொட்ட வச்சேன்னு கேட்கும் போது, நான் ஒன்னும் அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி உன்னை மேனிபுலேட் பண்ணிலாம் உன் வாயில இருந்து உண்மையை கக்க வைக்கல, நீ ஏன் அதை கக்கிட்ட, ரொம்ப சிம்பிள், இந்த டீமன்ஸ் எல்லாமே அழியறதுங்கிறத நீ ஏத்துக்க விரும்பல அப்படின்னா, ஏன்னா கடைசி நேரத்துல பிளான மொத்தமா எக்ஸிக்யூட் பண்ணும்போது அங்க போய் எங்கேயாவது அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி சொதப்பி விட்டுற போற, அதனாலதான் சொன்னேன். சோ சான்ஸ் கிடைக்கும் போது நார்மன் கிட்ட இதை பத்தி பேசிரு. அண்ட் நீ யார்கிட்ட பேச போற, நார்மன் தான், நம்ம ஃப்ரெண்டு தான், அவன் எதுவுமே நினைச்சுக்க மாட்டான், அப்படியே நம்ம இங்க இருக்கிற எல்லா ஹியூமன்ஸையும் நம்ம ஹியூமன்ஸ் வாழ்ற பகுதிக்கு கூட்டிட்டு போயிட்டாலும் இங்க இருக்கிற டீமன்ஸ் எல்லாமும் திருப்பியும் அப்படியே மிருக மாதிரி மாறிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு தான் இருக்க போகுது. நார்மனோட பிளானும் மோஸ்ட்லி அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப முக்கியமா அந்த சோஞ்சும் அந்த முஜிகா இருந்தாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஹியூமன்ஸோட மீட்டை வந்து சாப்பிடறதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படி சாப்பிடலன்னு சொல்லியும் அவங்களோட பிசிக்கா இருக்கட்டும் அவங்களோட இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும் ரெண்டும் அதே மாதிரி மெயின்டைன் ஆகுதுன்னா, ஒண்ணு அவங்க மனித கறி சாப்பிடல அப்படின்னு பொய் சொல்லியிருந்திருக்கணும், இல்ல அப்படின்னா அவங்க ஒரு எக்ஸெப்ஷனா இருக்கணும், லைக் அவங்க வந்து இதால பாதிக்கப்படாத ஆளுங்களா இருக்கணும். இத பத்தியும் ப்ராபபிலி நார்மனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அவன்கிட்டயே போய் கேட்கலாம் அப்படின்னு எம்மாவை சமாதானப்படுத்துறான். அடுத்த நாள் நம்ம எம்மாவும் ரேவும் நார்மனை மீட் பண்றதுக்காக போயிருந்திருப்பாங்கல்ல, அங்க போனா அங்க நார்மன் கூட இருந்த அந்த மத்த பசங்க தான் வந்திருப்பாங்க. ஹே பாரா பாஸ் கூட இருந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் உள்ள கூப்பிட்டு வச்சு அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும் போது, ஆமா பாஸ் சின்ன வயசுல இருந்து உங்க கூட தானே வளர்ந்தாரு, அவர் எப்படிப்பட்ட ஆளுலாம் கேட்க, நார்மன் என்ன எப்ப பார்த்தாலும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு பயங்கர கைண்டா எல்லாரும் கூடயும் நல்ல விதமா நடந்துக்குவான், பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு ஆள்லாம் சொல்ல, இதை கேட்டு அவனுங்களா சிரிச்சிருவானுங்க, என்னது நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பானா, எங்க கிட்ட எல்லாம் அப்ப பார்த்தாலும் ஓடுறன்னு முறைச்சுக்கிட்டு அப்படியே ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பான். பட் இருந்தாலும் அவனுக்கு தான் நாங்க நன்றி சொல்லி ஆகணும், ஏன்னா அவன் இல்லங்கும் போது கண்டிப்பா அந்த இடத்துல நாங்க இறந்து போயிருக்கணும். அப்ப அந்த பொண்ணெல்லாம் பார்த்தா ஒரு மீட் ஒன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. சோ இருக்கிற எல்லா டீமன்ஸையும் நான் சாவடிச்சு எப்படி அந்த டீமன்ஸ் எல்லாம் என்ன ஒரு ஃபுட்டா மாத்த பார்த்தாங்களோ அதே மாதிரி அவங்கள ஒரு ஃபுட் ஆக்கி சாப்பிடணும் இதே மாதிரி அப்படின்னு சொல்ல, அப்ப நீ கையில வச்சிருக்கிறது சாதாரண கறி இல்லையான்னு கேட்கும் போது, இல்ல இது டீமனோட கறி அப்படின்னு சொல்லி பயங்கரமா சாப்பிடுவாளா. கூடவே நம்ம எம்மா முகத்துல ஒரு சீரியஸ்னஸ் இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு என்னன்னா நம்ம எம்மா மேல காண்டாக ஆரம்பிச்சிருவா. ஏண்டி உன்னை அந்த இடத்துல சோரா வாழ்த்துட்டு இருக்கிறாங்க, உனக்கு என்னன்னா டீமன்ஸ் மேல அக்கறை கேக்குதோ, மூஞ்சில இருக்கிற ரியாக்ஷனை பார்த்தா என்ன டீமன்ஸ் கொல்லக்கூடாதுன்னு சொல்ல வர அப்படின்னு சண்டைக்கு போக, சும்மாரு அவங்க தான் எதுவுமே பேசல அதுக்குள்ள எதுக்கு கோவப்படுற அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ரெண்டு பசங்க தான் சமாதானப்படுத்துறானுங்க. அதுக்கப்புறம் நார்மலும் அங்க வரான். ஆனா வந்த உடனே என்ன வந்திருக்கீங்களா, சரி அங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் இவங்க கிட்ட பேசிட்டு வந்துறேன்னு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் திருப்பி நார்மன் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அந்த மெடிசன் என்னது அப்படின்னு சொல்லி காட்ட சொல்றாங்க. கூடவே நம்ம ரே தான் கேட்பான், இந்த மெடிசன் அப்படிங்கிறது எல்லா டீமன்ஸ் மேலயுமே வேலை செய்யுமா, இல்லனா மனித கறியை வந்து சாப்பிடாம சில டீமன்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கும் அந்த டீமன் மேலயும் வேலை செய்யுமான்னு கேட்க, மனித கறியை சாப்பிடாம எந்த ஒரு டீமனும் இருக்காது, இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யாரு சொன்னதுன்னு நார்மன் கேட்கும் போது, யாரும் சொல்லல ஆக்சுவலி நாங்க அவங்கள மீட் பண்ணோம் அப்படிமானா, டே நீ மீட் பண்ணது அது ஒரு பொண்ணாடான்னு கேட்டு அவ எப்படி இன்னும் உயிரோட இருக்கிறான்னு சொல்லி நம்ம நார்மன் பயங்கர ஷாக் ஆக அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோயா தேங்க்யூ.